என்ன ஃபங்க்ஷன் மாமா? அனு அபி 2 பேருக்கு இன்னைக்கு பர்த்டே தம்பி. அப்படியா? நீங்களும் சொல்லவே இல்ல. இல்ல தம்பி, நீங்க உங்க வீட்டுல நீங்க எங்கேயோ வெளியில போயிருக்கீங்க, எங்க போயிருக்கீங்கன்னு தெரியல, தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இதுல நாங்க சரி பரவாயில்ல விடுங்க மாமா. நீங்க அபியை ரெடியாக சொல்லுங்க, 2 பேரும் சேர்ந்து கேக் வெட்ட சொல்லலாம். அபி உனக்காக புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அது போட்டுக்கோ வா. அபிய எங்க மறைச்சு வச்சிருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறானே, இவனால என் மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அப்படி நிக்கிற, வா 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 வா. வாங்க சீக்கிரம் 2 பேரும் வந்து கேக் வெட்டுங்க. வா 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 வா, 2 பேரும் சேர்ந்து நின்னு கேக் வெட்டுங்க 2 பேரும். ஆமாமா நீங்களும் வாங்க, ஒன்னா கேக் வெட்டலாம். வெட்டுங்கம்மா. என்ன யோசிக்கிறீங்க, கேக் வெட்டுங்க. அனு, எதுக்கு நீ கேக் வெட்டாம போற? இவ கூட எல்லாம் என்னால கேக் வெட்ட முடியாது. அனு, ஏய் அப்பா கூப்பிடுறாருல, பதில் சொல்லிட்டு போ. இப்ப பதில் சொல்ல போறியா இல்லையா? இது வரைக்கும் எல்லா பர்த்டேக்கும் எனக்கு தனியா அவளுக்கு தனியா தானே கேக் வாங்குனீங்க. இப்ப என்ன ஒரே கேக்க 2 பேரையும் வெட்ட சொல்றீங்க? என்னால முடியாது. இதுதான் உன் பிரச்சனையா? நான் கூட வேற என்ன பயந்தே போயிட்டேன். அபி திடீர்னு வந்ததுனால அவளுக்கு கேக் வாங்க முடியலம்மா. இனிமே போய் கேக் வாங்கிட்டு வரணும்னா அதுக்குள்ள நல்ல நேரம் முடிஞ்சு போயிடும். அதனாலதான் ஒரே கேக் வெட்ட சொன்னேன். முடியாதுப்பா. அவ கூட என்னால கேக் வெட்ட முடியாது. ஏண்டி முடியாது? எல்லா வருஷமும் இஷ்டப்படி தானே தனித்தனியா கேக் வெட்டி கொண்டாடணும். இந்த ஒரு வருஷம் ஒரே கேக்க 2 பேரை வெட்டி கொண்டாடினா என்ன? என்னால முடியாதுமா. என்னால அவ கூட கேக் வெட்ட முடியாது. மாமா அவங்க சொல்றதும் சரிதானே. அண்ணி சொல்றதும் சரிதானே. ஒரு கேக் எப்படி 2 பேரும் வெட்ட முடியும்? மாமா நல்ல நேரம் போனாலும் பரவாயில்ல, நான் இன்னொரு கேக் ஆர்டர் பண்றேன். அது வந்த உடனே தனித்தனியா வெட்டட்டும். சரி தம்பி, நீங்க எப்படி சொல்றீங்களோ சரி. சரி மாமா. என்ன இவன் திடீர்னு நமக்கு சப்போர்ட் பண்றான்? என்ன
உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்கிறியா? இப்போ கூட நீ கேக் வெட்டல, எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வர வச்சிருவேன். அதுக்கப்புறம் வரப்போகிற பிரச்சனையை நீ தான் சால்வ் பண்ணணும். ம் என்ன மிரட்டுறியா? கூப்பிடுதுன்னா கூப்பிடு. அப்படி நீ கூப்பிட்டாலும் பிரச்சனை எனக்கு மட்டும் இல்லை, உனக்கும் தான். மாமா. என்ன தம்பி? மாமா சொல்லுங்க. எப்படியோ கேக் வர இன்னும் 1/2 hour ஆகும். நான் வேணா எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்களே ஃபங்க்ஷன் கூப்பிடவா? தம்பி, அபி வேற இங்க இருக்கா. இந்த நேரத்தில் உங்க அம்மா வருது சரியா இருக்காதுப்பா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். வேண்டாம் சஞ்சீவ், இப்போ அத்தைங்க வந்தா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். அதெல்லாம் ஒன்றும் வராது. நீ ஏன் இப்படி பண்றேன்னு எனக்கு தெரியுது. அக்கா கூட நான் கேக் வெட்டலனாலும் பரவாயில்ல, விடு. அப்படிலாம் விட்டுற முடியாது. உங்கள் அக்காவும் நீயும் இன்னைக்கு ஒரே கேக்கை தான் வெட்டுறீங்க. டேய், என்னையா கேக் வெட்ட வைக்க பாக்குற? இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துடலாம்டா. சஞ்சீவ் தான் கால் பண்ணான். நீங்க சொன்னது பழிச்சிருச்சுங்க. சஞ்சீவ், அம்மா, நான் அவ்வளவு சொல்லியும் என் பேச்சை கேட்காம எங்க போயிருந்த? கோவப்படாதம்மா, அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். இப்ப நீ எங்க இருக்க? நான் அண்ணி வீட்டில் தான் இருக்கேன். அண்ணி வீட்லயா? அங்க எதுக்கு போன? மா, உனக்கு விஷயமே தெரியாதா? இன்னைக்கு நம்ம அன்னைக்கு பர்த்டேவா, அதான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்களும் உடனே வாங்க. தம்பி, என்ன இப்படி பண்ணிட்டீங்க? சம்பந்தி இங்க வந்தா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். அத்தை, அபியும் அனுவும் ஒன்னா சேர்ந்து கேக் வெட்டுமா வேணாவா? வெட்டணும். ம், அப்போ அமைதியா நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாருங்க, எல்லாம் கரெக்டா நடக்கும். என்ன சீதா, எங்க இருக்கான் அவன்? ஆ, சஞ்சீவ் அனு வீட்ல இருக்கானா? அனு வீட்லயா? அங்க எதுக்கு போனா? அனுக்கு இன்னைக்கு பர்த்டேவா, அதனால என்னையும் கூப்பிடுறான். அனுவுக்கு பர்த்டேவா? நம்ம கிட்ட சொல்லவே இல்ல. நாமளே சஞ்சீவ காணோன்னு தேடிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல அனுவால எப்படி நம்மள பர்த்டே கூப்பிட முடியும்? அதான் சொல்ல வேணாம்னு நினைச்சிருப்பா. சரிங்க, நான் போய் அனு வீட்ல சஞ்சீவ பாத்துட்டு வந்துடுறேன். ம், சரி, போயிட்டு வா. ம். ஸ்ரீஜா, என்ன நடக்குது இங்க? சஞ்சீவ் எதுக்கு அனு வீட்டுக்கு போனா? அனு பர்த்டேக்கு எதுக்கு வாண்டடா சஞ்சீவ் சீதாவை கூப்பிடுறா? சஞ்சீவ் வந்துட்டானா அப்ப அபி அவளையும் கண்டுபிடிச்சு கூட்டு வந்திருப்பானோ? மா, அப்படிலாம் எதுவும் இருக்காது. நீ அனுக்கு கால் பண்ணி என்ன எதுன்னு கேளு. இதுங்க வேற நேரம் கிட்ட நேரத்துல. சொல்லுங்க பார்ட்னர், சஞ்சீவ் அங்கேயா இருக்கா? ஆமா, இங்கதான் இருக்கான். அப்ப அபி அவளும் தான். போச்சு, எல்லாமே போச்சு. நம்ம பிளான் எல்லாம் வீணா போச்சு. என்னம்மா? சஞ்சீவ் எப்படியோ அபிய காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். அபி இப்ப அவங்க வீட்டுல தான் இருக்காளாம். ஹலோ, போன் ஸ்பீக்கர்ல போடு. சஞ்சீவ் எதுக்கு சீதா அவங்க கூப்பிடுறான்? நானும் அபியும் ஒன்னா கேக் வெட்டணுமா? அப்படி வெட்டலன்னா அத்தைய வர வச்சு மாட்டி விட்டுருவேன்னு என்னையே மிரட்டுறான். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? கூப்பிட்டுன்னு சொல்லிட்டேன். பார்ட்னர், ஏன் இப்படி சொன்னீங்க? சீதா அங்க வந்தா நமக்கு தானே தேவையில்லாத பிரச்சனை. இப்படி நாமளே நம்ம தலையில மண்ணை மாறி போட்டுக்கலாமா? சும்மா இருங்க பார்ட்னர். அவன் என் ஈகோவையே டச் பண்ணிட்டான்.
என்னால சும்மா விட முடியாது. இன்னைக்கு நானும் அவனானு பாத்துறேன். அத்தை வந்தா எனக்கு மட்டுமா பிரச்சனை? அவனுக்கும் தானே பிரச்சனை. அவனுக்கு என்ன பார்ட்னர் பிரச்சனை? தெளிவா பேசுற நீங்களே இப்படி குழப்பத்துல இருக்கீங்க. நீங்க கோவப்பட்டு அப்படி பண்ணணும் தான் அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க அபி கூட கேக் வெட்டணும்னு அவன் சொன்னதையே உங்களால ஜீர்ணிச்சுக்க முடியாம இப்படி கோவத்துல இருக்கீங்க. இப்ப சீதா அந்த வீட்டுக்கு வந்து அவளுக்கு உண்மை தெரிஞ்சிட்டா அபியும் உங்க கூடவே மருமகளா இந்த வீட்டுக்கு வந்துருவா. அதை எப்படி ஜீர்ணிக்க போறீங்க? இதோ பாருங்க பார்ட்னர், நீங்க இப்படி அவசரப்பட்டீங்கன்னா பாதிப்பு நமக்கு தான் பெருசா இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. போய் கேக்க வெட்டி பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க பார்ட்னர். சரி. பாத்தியா அவளுக்கு எவ்வளவு திமிரு பாரு. ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி நம்மள பிரச்சனையில மாட்டி விட பாக்குறா. எப்படி இருந்தாலும் அவ மேரேஜ் நடந்துரும். அந்த திமிரு முதல்ல நான் அதை உடைக்கிறேன். கேக் ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரமாவது இன்னும் வரலையே. அதோ கொஞ்ச நேரத்துல வந்துரும் மாமா. சரி வரட்டும் வரட்டும் வரட்டும். அப்பா அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. இந்த கேக்கே வெட்டிக்கலாம். புரியலையா நீ? நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கேக்கே வெட்டுறோம்னு சொல்றேன். எனக்கு என் பொண்ணு மனசை பத்தி நல்லா தெரியும். அடுத்தவங்க கஷ்டப்படுறது இவளால பார்க்க முடியாது. சரி அதான் நீயே சொல்லிட்டாங்கல்ல, கேக்க வெட்டுங்க. இவனே சம்மந்தி வராங்க. ஐயோ சம்மந்தி வராங்க. உன்னை பார்த்தா பிரச்சனை ஆயிடும். நீ உள்ள போமா. போ. வாங்க சம்மந்தி. அம்மா நான் அவ்வளவு சொல்லி கேட்காம நீ எங்கடா போன? இல்லம்மா, ஃப்ரெண்ட பார்க்க போனேன். அப்போ உனக்கு நான் முக்கியம் கிடையாது, உன் ஃப்ரெண்டு தான் உனக்கு முக்கியம். அம்மா பேசாத, என்கிட்ட பேசாத. சம்மந்தி என்னாச்சு? நான் அவ்வளவு சொல்லி கேட்காம யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்காக வெளியே போயிருக்கான். அம்மா நான் வரேன்னு ப்ராமிஸ் பண்ணிருந்தேம்மா. போகலனா தப்பா இருக்கும். நீ என்கிட்ட பேசாத. அம்மா பேசாதன்னு சொல்றல. சம்மந்தி, இவனை என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லுங்க. விடுங்க சம்மந்தி, அதான் வந்துட்டாருல்ல. உங்களுக்கு தெரியாது சம்மந்தி, நான் இவனை எப்படி வளர்த்தேன் தெரியுமா? ஆனா இவன் என்ன மதிக்காம அவன் இஷ்டத்துக்கு சுத்த ஆரம்பிச்சிட்டான். அம்மா அப்படிலாம் இல்லம்மா. டேய் நீ பேசாத. இவன் வீட்டை விட்டு போனதுல இருந்து இவன் முகத்தை பாக்குற வரைக்கும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் இவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து பயந்து உசுர கையில பிடிச்சிட்டு இருந்தேன். கோயில் குளமா சுத்திட்டு இருந்தேன். ஆனா இவன் ஃப்ரெண்ட பாக்க போனேன்னு அசால்ட்டா சொல்றான். அம்மா சாரிம்மா, ப்ளீஸ்மா. சம்மந்தி, தம்பி தான் சாரி சொல்றப்பல இல்ல. இல்ல சம்மந்தி, இவன் வெளியில போய் இவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்ப நான் என்ன பண்றது? சாரியா சாரி. சம்மந்தி, இவனை போ சொல்லுங்க. சம்மந்தி கோவப்படாதீங்க சம்மந்தி, விடுங்க. சாரி அனு, இவன் மேல இருந்த கோபத்துல உனக்கு பிறந்த நாளுங்கிறதே நான் மறந்துட்டேன்.
பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அனு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அனு, அதெல்லாம் எதுக்குமா? சம்மந்தி, நாளைக்கு நல்ல நாள். எங்க வீட்ல நாளைக்கு பந்தக்கால் நடலான்னு இருக்கோம். நீங்க எல்லாரும் வரணும். அடடா சம்பந்தி, எங்களுக்கும் நாங்களும் நாளைக்கு தான் பந்தக்கா நட போறோம். ஒரே நேரத்துல 2 வீக்ல எப்படி? அப்படியா? சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்க வீட்ல இருந்து 2 பேர் எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்ல இருந்து 2 பேர் உங்க வீட்டுக்கு வரோம். நாளைக்கு 2 வீட்லயும் பந்தக்கால் நடுவோம். சரி சரி சம்பந்தி. அப்ப நானும் சந்தோஷம் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்துடுறோம். நானும் அனுவும் உங்க வீட்டுக்கு வந்துடுறோம். என்னம்மா? அப்ப சரி சம்பந்தி, நான் போயிட்டு வரேன். வாங்க. வாங்க. நீ வேற சம்பந்திய வழி அனுப்பிச்சிட்டு வரலாமா? அத்தை, நான் கிளம்புறேன். தம்பி, அம்மா இப்படி பேசிட்டாங்கன்னு வருத்தப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. எங்க அம்மா என் மேல இருக்கிற பாசத்துல தான் அப்படி பேசினாங்க. அவங்களை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன் அத்தை. ரொம்ப நன்றி தம்பி. எனக்கு எதுக்கு அத்தை நன்றி சொல்றீங்க? அபி அனுபவம் ஒன்னா கேக் வெட்டி அவங்க பர்த்டே கொண்டாடணும்னு என்னோட கனவு. அது இப்ப உங்களால நிறைவேறி இருக்கு. இதே மாதிரி அனுவும் அபியும் உங்க வீட்டுல ஒத்துமையா மருமகளா வாழணும். அது மட்டும் நடந்தா போதும். அத்தை, கண்டிப்பா நடக்கும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. தம்பி, அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க அத்தை. அபிய பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. அவ இங்கேயே இருக்கட்டுமே. சரிங்க அத்தை, அபி இங்கே இருக்கட்டும். தபார், இப்ப என்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அப்படியே சொல்ற. சரி சார். ஏய், என்ன பாக்குற? கேக்குறாருல, சொல்லு. தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிடுறேன் சார். என்ன சொல்லுங்க சார். போற ஸ்ரீஜா சிந்தாமணி 2 பேரும் ஒரு நாள் என்ன கூப்பிட்டு பணம் கொடுத்து அபிய கடத்தி குஜராத்துக்கு கொண்டு போய் கொல்ல சொன்னாங்க. அபிய எப்படி கடத்துன்ற பிளானையும் அவங்களே சொன்னாங்க சார். அங்க பார்த்து சொல்லு. சார், அபிய காப்பாத்திட்டாரு சார். சார், எனக்கு இவ்வளவுதான் தெரியும் சார். நான் சொல்றது என் பேட்டி மேல சத்தியம் சாப். சாப், என்ன விட்டுடுங்க சாப். छोड़ मुझे சாப். என்ன கொஞ்சம் விட்டுடுங்க சாப். ஓ, அப்ப இந்த வேலையெல்லாம் பார்த்தது சிந்துவும் அவ பொண்ணு ஸ்ரீஜாவுமா? சொல்லு மாமா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எங்க மாப்பிள்ள இருக்க? அபி வீட்டில் தான் மாமா இருக்கேன். சரி, நீ அங்கே இரு, நான் வரேன். சரி. சார், நான் தான் எல்லாம் உண்மையும் சொல்லிட்டேன் சார். என்ன விட்டுடுங்க சார். என்னது? உன்னை விட்டுருவோமா? தங்கச்சியை கொல்ல பார்த்திருக்க, உன்னை சும்மா விட்டுருவோமா? உன்னை வச்சு தாண்டா இனிமேட்டு எங்களுக்கு வேலையே இருக்கு. ஒழுங்கா இருந்தா உனக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் இங்கேயே வரும். கை கால்லாம் கட்டி போடல, தப்பிக்கலான்னு பார்த்த நீ அவ்வளவுதான். நான் பாத்துக்கிறேன். ஒழுங்கா பாத்துக்க. சாப் சாப். மாமா, என்ன மாமா, என்ன விஷயம்? சொல்ற மாப்ள. இத பாரு. என்னது? ஸ்ரீஜா சிந்தாமணி 2 பேரும் ஒரு நாள் என்ன கூப்பிட்டு பணம் கொடுத்து அபிய கடத்தி குஜராத்துக்கு கொண்டு போய் கொல்ல சொன்னாங்க.